சங்கீதம் 121 வசனம் 4-5. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா அநேக சிச்சுவேஷனை நம்ம கடந்து வந்திருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும், நோய்கள் வந்திருக்கும், எத்தனையோ விதமான மனுஷங்களால் நம்ம நெருக்கப்பட்டிருப்போம். நம்ம ஜீவனை முடிச்சிடலான்னு எத்தனையோ முறை எண்ணங்கள் நமக்குள்ளே வந்திருக்கு. சூசைடும் அட்டம் பண்ணியிருப்போம் நிறைய பேர். ஆனால் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா நம்மை காக்கிற ஒருவர் உண்டு. அவர் வேற எங்கேயும் இல்லை, உங்களுடைய வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலை போல இருக்கிறவர். நீங்கள் தூங்கும்போது அவர் தூங்காமல் உங்கள் கூட இருக்கிறார். உங்களுடைய கடினமான சிச்சுவேஷனில் நீங்கள் வாழ்க்கையை முடித்திடலான்னு நினைக்கும்போது, இல்லை உனக்காக நான் இருக்கிறேன், உன் வாழ்க்கையை மாற்ற என்னால் முடியும், எந்த தவறான முடிவும் எடுத்துடாத அப்படின்னு நம்ம பக்கத்திலேயே இருந்து நமக்காக பேசி கொண்டிருக்கிற ஒருவர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமாங்க, நம்மளை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் எப்போ இவன் அழிவான், எப்போ இவங்க பேர் இல்லாமல் போகும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது, என் பிள்ளை வாழ்ந்திருக்கணும், என் பிள்ளை காக்கப்படணும், என் பிள்ளையுடைய தலை இந்த உலகத்தில் உயர்த்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறது ஏசப்பா மட்டும்தான். ஏசப்பா உறங்காம தூங்காம நம்மை பாதுகாக்கிறார். அவர் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கண்ணை மூடி தூங்கி இருந்திருந்தா கூட நம்ம இன்னைக்கு நிற்போமா தெரியல. கெட்சிக்கிற சிங்கத்தை போல சாத்தான் எவனை விழுங்கலான்னு வகை தேடுகிறான். நம்ம கண்ணுக்கு முன்பாக அவன் கெட்சிக்கிற சிங்கமா வருகிறதில்ல. இது தப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்குள்ள கொண்டு வந்து பாவத்தை பண்ண வச்சு ஏசப்பாவை விட்டு நம்மை தூரப்படுத்திடுவான். அவனுடைய தந்திரம். அந்த பாவத்தை பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்கள பற்றி 2-3 பேர் சேர்ந்து பேசும்போது பேசிட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிடுவோம். தவறான விஷயங்களை பார்க்கும்போது அதில் ஒரு சந்தோஷம், தவறான இடங்களுக்கு போகும்போது அதில் ஒரு சந்தோஷம். ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் போயிடுவாங்க, தனியாக நம்ம இருப்போம். அப்போ தான் ஐயையோ நான் இது பண்ணிட்டேனே, ஏசப்பா என்னை எப்படி ஏற்றுப்பாங்க, ஏசப்பா கிட்ட நான் எப்படி ஜெபிப்பேன், எப்படி இந்த வேதத்தை எடுத்து நான் வாசிப்பேங்கிற ஒரு குற்ற உணர்வை நமக்குள்ளே கொண்டு வந்து ஏசப்பா கிட்ட போகவே முடியாதபடிக்கு, விடாதபடிக்கு அவன் அப்படியே பிடித்து வைத்திருப்பான். ஆனால் நம்ம ஏசப்பா நம்மை காக்கிற ஏசப்பா, எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறவர் ஏசப்பா. இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் ஏசப்பாவை விட்டு ரொம்ப தூரம் இருப்பீங்கன்னா இப்போ சொல்லுங்க, இல்லை நான் பாவம் செஞ்சேன் தான், நான் தப்பு பண்ணேன் தான், ஆனால் என் ஏசப்பா என்னை வெறுக்க மாட்டார், ஒதுக்க மாட்டார், என்னை அணைத்து கொள்கிறவர் தான் என் ஏசப்பான்னு சொல்லி உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு, ஏசப்பா இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இனிமே நான் விழாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்கன்னு ப்ரேயர் பண்ணுங்க. அவருடைய காக்கும் கரம் உங்களை அணைக்கிறது. தப்பு பண்ணிட்டேன்னு எவ்வளோ நாள் ஏசப்பா விட்டு நம்ம தூரம் இருக்க போகிறோம்? இவ்வளோ நாள் இருந்துட்டோம். இன்னைக்கு இந்த டைம்ல ஏசப்பாவோட ஒப்புரவாகலாமா? இப்படியே இருந்து அழிந்து போகணும்னு சாத்தான் நினைக்கிறான். ஆனால் என் பிள்ளை மனம் மாறி என்கிட்ட வரணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்க. இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு ஹெல்ப்புக்கு கேட்குறீங்களா? ஏசப்பா ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க, என்னை நடத்துங்க, உங்களுடைய வீக் பாயிண்ட்டை சொல்லி இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுவரைக்கும் நம்மை காத்தவர் இனிமேலும் நம்மை பாதுகாப்பார். ஏசப்பா கூட ஒப்புரவான அப்புறம் ஒரு தப்பான விஷயங்கள் உங்களுக்கு வருது,
நீங்கள் பண்ணணும்னு உங்களுடைய எண்ணங்கள் சொல்லுது அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால் அதை ரிபியூக் பண்ணி சொல்லுங்கள். ஏசப்பா நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறாங்க, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. உங்களால் ரொம்ப முடியலையா, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேதத்தை எடுத்து உங்களோடு அணைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்துருங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றவர்களை பற்றி பேசுறதற்கு ஃபோன் கால்ஸ் வருதா, அட்டன் பண்ணாதீங்க. ஒரு தடவை 2 தடவை கால் பண்ணுவாங்க. நீங்கள் அட்டனே பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவாங்க. மற்றவங்களை பற்றி பேச நான் விரும்பலப்பா, தேவையில்லாமல் என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த கான்வர்சேஷன்லேருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவாங்க. ஆமாங்க, கர்த்தர் நம்மை காக்கிறவர், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், பாவமான காரியங்களுக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பார். அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மளுடைய வலது பக்கத்தில் நமக்கு நிழலா இருக்கிறவர், ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவர். இப்படி நம்மை பாதுகாக்கிறவரை தெய்வமாக கொண்ட நாம பாக்கியமுள்ளவர்கள். இப்படிப்பட்ட ஒரு தேவனை வெட்கப்படுத்தாதபடிக்கு, அவரை கஷ்டப்படுத்தாதபடிக்கு நம்ம பரிசுத்தமாய் வாழலாம், ஏசப்பாவுக்கு பிரியமாய் வாழலாம். சாத்தானை வெட்கப்படுத்தும்படிக்கு ஏசப்பாவோட உதவியோட நம்ம ஜெயிக்கிறவர்களாய், இந்த உலகத்தை, பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் நம்ம வாழ போகிறோம். இனிமேலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்மளோட விட்டுற மாட்டாருங்க. நம்ம தலைமுறையையும் பாதுகாப்பார். நம்மளுடைய பிள்ளைகளை நமக்கு எவ்வளோ பிடிக்கும்ல, நமக்கு வந்தால் கூட நம்ம தாங்கிப்போம். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவதுனா நம்மளால் தாங்கி கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நம்மளுடைய பிள்ளைகளை கூட நம்ம தூங்காமல் பாதுகாக்க முடியலை. ஆனால் நம்ம நிம்மதியாக தூங்குறோன்னா நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு தானே தூங்குறோம். அப்படிப்பட்ட ஏசப்பாவுக்கு இவ்வளோ நாள் நம்ம எதுவுமே பண்ணலை, இனிமேலாச்சும் அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய், அவரை துக்கப்படுத்தாத பிள்ளைகளாய் வாழலாம். இதுவரைக்கும் காத்தவர் இனிமேலும் நம்மை பாதுகாப்பார். நம்மளுடைய வலது பக்கத்தில் நமக்கு நிழலை போல இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன்! ஏசப்பாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். நம்மளும் சரி, நம்மளுடைய தலைமுறைகளும் சரி ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமேன். Have a blessed day. God bless you.